புருஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவ ஃபாத்திமா வீட்டில் தான் இருந்தா. இவ கூட நான் டெய்லியும் ஃபோனில் பேசுவேன். என்ன ஃபாத்திமா, லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு அவள் சொல்லுவா. ஏதோ போகுது, நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை. அவர் எப்போ பாரு ஒர்க்கு அதிலே தான் இருக்காரு, என்னை பார்த்துக்கவே மாட்டுறாருன்னு ஃபாத்திமா சொல்ல ஆரம்பித்தா. நான் ஒன்றே சொன்னேன், நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஆள் கிடைக்கலையே, கிடைச்சா எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா அப்படின்னு. ஒன்றே கேட்க ஆரம்பித்தா, எப்படி பார்த்துப்பேன்னா. ஆமாம், தினமும் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், தினமும் உன்னை ரசிப்பேன், நீ எது பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தேன். பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ரொம்ப அன்பு காட்டுற ஆள், பாசமாக இருக்கிற ஆள், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆளை தான் ரொம்ப பிடிக்கும். ஃபாத்திமாக்கும் அப்படி தான். நான் காட்டுற அன்பு பாசம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு நாள் நான் கேட்டேன், என்ன ஃபாத்திமா இப்படி நம்ம ஃபோன்லேயே பேசியிருந்தா எப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா. நான் வேணா வரவா, மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். சரி வான்னு சொன்னான். அன்றைக்கி தான் முதல் தடவை அவள் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதும் அவள் கேட்டா, ஐயோ எனக்கு இதுதான் முதல் தடவை, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரிலன்னா. அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசினதுக்கப்புறம் அவள் கேட்டா, ஆமாம் நீ பேசுறதுக்காக தான் இங்கே வந்தியான்னு கேட்டா. ஆமாம் அப்படின்னு. வேறு எதுக்கும் இல்லையான்னா. ஏன்னு சொல்லுன்னா. நான் எல்லாத்துக்குமே தான் வந்தேன்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.